الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فيا ايها الناس اوصيكم بنفسي اولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم إن خير الكلام كلام الله والسنن سنة رسول الله وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وآخر رواية وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அவருடைய அச்சத்தை கொண்டு ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் உபதேசம் செய்கிறேன். காரணம், யாரினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அச்சம் உண்மையாக வருமோ, யாரினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு யார் தங்களுடைய வாழ்க்கையை செலவழிப்பார்களோ அவர்களால் தான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெற முடியும். யாரினுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் குறைந்து விடுமோ, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் நீங்கி விடுமோ அவர்கள் பாவங்களின் பக்கம், அசிங்கங்களின் பக்கம், ஆபாசத்தின் பக்கம் விரைந்து செல்வார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்ப முடியாத ஒரு கை செய்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஆதலால் தான் அல்லாஹ் பேசுகிறான், வலகத் வஸைனா அல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும். மனித சமூகமே, உங்களுக்கு முன்னால் எத்தனை சமூகம் உயிர் வாழ்ந்தார்களோ அந்த சமூகத்திற்கு நான் எதை உபதேசமாக செய்தேனோ அதே உபதேசத்தை தான் உங்களுக்கும் நான் செய்கிறேன். வஹியாக்கும் அனித்தகுல்லாஹ். உங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கையிலும் அந்தரங்கமான வாழ்க்கையிலும் அல்லாஹ்வை அதிகமாக வழிபடுபவர்களாக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன். இந்த உலகத்திலும் நீங்கள் வெற்றி பெறலாம், நாளை மறுமையிலும் நீங்கள் வெற்றி பெறலாம். ஆதலால் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிப்போமாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு எண்ணற்ற அருள்கொடைகளை அல்லாஹ் புரிந்து கொண்டிருக்கிறார். எண்ணற்ற ஞானத்துகளை இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் கணக்கிட்டு தந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்கொடைகளை, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அந்த ஞானத்துகளை எல்லாம் நீங்கள் எண்ண முற்படுவீர்களேயானால், ஒரு பேப்பரிலே எழுதுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் உங்களால் அதை எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக அருள்கொடைகளை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஞானத்திலேயே மிக முக்கியமான ஒரு ஞானம், இந்த உலகத்திலே எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு ஞானம், எல்லோரும் அந்த ஞானத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஞானத்தினால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய குழந்தை செல்வங்கள். இதுதான் அல்லாஹ் இந்த உலகத்தில். நாளைக்கு மறுமையில் எத்தனை ஞானங்கள் இருக்கிறது, உயர்வான ஞானங்கள் இருக்கிறது. உலகத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான ஒரு ஞானம் இருக்குமேயானால் அல்லாஹ் எல்லா நபர்களும் நேசிக்கக்கூடிய ஒரு ஞானம் அல்லாஹ் தரக்கூடிய அந்த குழந்தை செல்வங்கள் தான். இந்த குழந்தைகளை எந்த அடிப்படையில் தான் வளர்க்க வேண்டும்? சில வாரங்களுக்கு முன்னால் குழந்தைகள் எப்படி தாயிடத்திலே நடக்க வேண்டும், குழந்தைகள் தாயை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இந்த வாரம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த ஞானத்தை, அல்லாஹ் தரக்கூடிய அந்த குழந்தைகளை நாம் எப்படி உருவாக்க வேண்டும்? ஆரம்பத்திலே யதார்த்தமாக, திருத்தமாக, அழுத்தமாக பதிவு செய்வோம். குல்லு மௌலூதின் அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே அது எந்த குழந்தையாக இருக்கலாம், அது இந்து வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம், என் கிறிஸ்தவ சகோதர சகோதரியின் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம், புத்த
புத்தரின் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம். ஏன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய எதிரிகள் என்று அல்லாஹ்வுடைய எதிரிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதராகும் கை நீட்டி காமிக்கப்பட்ட அந்த யூதனினுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருக்கலாம். குல்லு மௌலூதி, இந்த உலகத்திலே வயிற்றிலிருந்து வரக்கூடிய அனைத்து குழந்தைகளும் அலா பித்துரத்தில் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய இயற்கை மார்க்கமான அந்த நல்ல இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கிறது. அந்த குழந்தை கெட்டு போவதற்கு, அந்த குழந்தை குப்பாராக மாறுவதற்கு, அந்த குழந்தை திருடுவதற்கு, அந்த குழந்தை விபச்சாரம் செய்வதற்கு, அந்த குழந்தை இந்த பூமியிலே அடிச்சாட்டியம் செய்வதற்கு காரணம் அல்லாஹ், அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் தான். இதான் இஸ்லாம் முதலிலே போதிக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். யாரினுடைய வயிற்றில் பிறந்தாலும் சரி, அந்த குழந்தை எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, பிறக்கும் குழந்தை நல்ல குழந்தைதான். இந்த பூமியில் வரக்கூடிய அனைத்து குழந்தையும் நல்ல குழந்தைதான். ஒரு குழந்தை தவறான வழிக்கு செல்கிறது என்று சொன்னார், ஒரு குழந்தை தவறான ஒரு செயலை செய்கிறது என்று சொன்னார், ஒரு குழந்தை தவறானதை பார்க்கிறது என்று சொன்னார், ஒரு குழந்தை தவறானதை எண்ணிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார், அது அந்த குழந்தையின் தவறல்ல, அது அந்த குழந்தை செய்த தப்பல்ல. அந்த குழந்தைக்கென்று ஒரு தாயோ, அந்த குழந்தைக்கென்று ஒரு தந்தையோ இருப்பார்கள். இவர்களினுடைய வளர்ப்பினால் தான் அந்த குழந்தை சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பமாக நாம் எப்படி இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும், அல்லாஹ் தரக்கூடிய இந்த ஞாபகத்தை எந்த அடிப்படையில் நாம் வளர்க்க வேண்டும்? இன்றைக்கு முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறோம்? குழந்தை வளர்ப்பு என்றால் என்ன? ஏதோ திருமணம் முடிக்கிறோம், ஏதோ சடங்கின் அடிப்படையில் உறவு கொள்கிறோம், காலத்தினுடைய சூழ்நிலையில் குழந்தை பிறக்கிறது, நாங்கள் உணவு கொடுக்கிறோம், நாங்கள் கல்வி கொடுக்கிறோம், நாங்கள் அதற்கு திருமணம் முடித்து வைக்கிறோம். இதுதான் குழந்தை வளர்ப்பு என்பதாக ஒட்டுமொத்த உலக மாற்றமல்ல, இஸ்லாமிய சமூகம் நீட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் குழந்தை வளர்ப்பை ஒரு கலையாக போதிக்கிறது. திருமணத்தை முடித்த அன்பர்களாக இருக்கலாம், அல்லது திருமணத்தினுடைய வாயிலை கட்டக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் முதலிலே உங்களுக்கு என்று ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பயிற்சி எடுத்துவிட்டு குழந்தை பிறகு இஸ்லாம் போதிக்கிறது. இஸ்லாம் என்ன போதிக்கிறது? குழந்தையை பெறுவதற்கு முன்னாடியே அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும். உலகம் சொல்லக்கூடிய விதத்தில் அல்ல, உலகம் பேசக்கூடிய பேச்சில் அல்ல, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நம்முடைய தூதரிடத்திலே நீங்கள் எப்படி வாழ என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக நான் ஒரு தூதரை தந்திருக்கிறேன். குழந்தை பெற வேண்டுமா, அதற்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறார். குழந்தையை வளர்க்க வேண்டுமா, அதற்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறார். திருமணம் முடிக்க வேண்டுமா, அதற்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறார். அந்த தூதரை அனுப்பிய அல்லாஹ் எந்த அடிப்படையில் நம்முடைய குழந்தையை வளர்க்க சொல்கிறானோ அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமோ அல்லது இஸ்லாத்திற்கு வெளியே நின்று கொண்டு இஸ்லாம் போதிப்பதன் அடிப்படையில் ஒருவர் குழந்தையை வளர்ப்பானையானால் நாங்கள் சத்தியம் விட்டு சொல்வோம், இந்த சமூகத்திற்கு சவாலாக சொல்வோம், உங்கள் குழந்தை இந்த பூமியில் சீரழியாது. உங்கள் குழந்தை அல்லாஹ் குழந்தையை தரக்கூடிய அல்லாஹ் அந்த குழந்தையுடைய வளர்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார், பாதையையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். இன்றைக்கு குழந்தைகள் சீரழிகிறார்கள். இன்றைக்கு பேசுகிறார்களா என்னுடைய தந்தைமார்கள் எல்லாம், என்னுடைய குழந்தை சீரழிகிறது, என்னுடைய குழந்தை காதலிக்கிறது, என்னுடைய குழந்தை என்னை தூண்டுகிறது, என்னுடைய குழந்தை வீட்டை விட்டு ஓடுகிறது, என்னுடைய குழந்தை என்னை மதிப்பது கிடையாது, என்னுடைய குழந்தை ஆபாசத்தை பார்க்கிறது. இவை அனைத்திற்கும் காரணம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வழியில் நம்முடைய குழந்தையை வளர்ப்பது கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ஆரம்பமாக குழந்தைகளை நாம் எதிர்பார்க்க வேண்டும். இன்னும் முதல் குழந்தைகளுடைய வளர்ப்பு இரண்டாவது. ஆரம்பத்திலிருந்து பார்த்தோமேயானால் முதலில் ஒரு மனிதன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, அவர்கள் திருமணம் முடித்தவர்களாக இருக்கலாம் அல்லது திருமணம் முடிக்காதவர்களாக இருக்கலாம், குழந்தைகளை எதிர்பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த குஃபார்களுடைய சூழ்ச்சியினால், இன்றைக்கு இந்த முஸ்லிம்களோடு பழகி இன்றைய முஸ்லிம்களுடைய யதார்த்த உள்ளம் என்ன தெரியுமா? குழந்தைகளை வெறுக்கக்கூடிய சமூகமாக இன்றைய சமூகம் ஆகிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் குழந்தையை எதிர்பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பேசுவார்கள். ஏன் திருமணம் முடிக்கிறோம்? இன்றைக்கு திருமணத்தினுடைய காரணம் என்ன? யா ஷபா, ஓ இளைஞர் கூட்டமே, மன் இஸ்தபா மின்கும், உங்களுக்கு சக்தி இருக்குமையானால், உங்களுக்கு ஆற்றல் இருக்குமையானால்
அதிகமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் நிப்பாட்டவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நிப்பாட்டவில்லை. ஒரு திருமணத்தினுடைய நோக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிறார்கள். அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறைதான். ஃபலல்லம் யஅமல் மின் சுன்னah, யார் என்னுடைய சுன்னத்தை செய்யவில்லையோ, அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறைதான். ஃபலல்லம் யஅமல் பி சுன்னah, யார் என்னுடைய சுன்னாவை நிராகரிப்பார்களோ, யார் என்னுடைய சுன்னாவை தவறுவார்களோ, யார் என்னுடைய சுன்னாவை கண்ணியப்படுத்த மாட்டார்களோ, ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. வத்தஸவ்வஜு, நீங்கள் திருமணம் முடியுங்கள். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ஃபஇன்னி முகாஸிரும் பிகுமுல் உம்மம், ஃபஇன்னி முகாஸிரும் பிகுமுல் உம்மம், உங்களை கொண்டு நாளைக்கு மறுமையிலே மற்ற சமூகத்தை விட நான் அதிகமாக இருக்க வேண்டும். குழந்தைகளை பெறுவதற்காக எடுத்து முடியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இமாம் அபூ தாவூத் அடுத்த ஹதீஸ், யா மாஷர ஸபா, ஒரு இளம் கூட்டமே, மன் இஸ்ததா மின்குமுல் பாயா, திருமணம் முடிக்கக்கூடிய சக்தி இருந்தால் நீங்கள் திருமணம் முடியுங்கள். நீங்கள் திருமணம் முடியுங்கள். ஃபஇன்னி முகாஸிரும் பிகுமுல் உம்மம், இமாம் நஸீ பதிவு செய்கிறார்கள். நாளைக்கு மறுமையிலே நீங்கள் திருமணம் முடித்து அதிகமாக குழந்தைகளை பெற வேண்டும். அந்த குழந்தைகளை கொண்டு நான் மற்ற சமூகத்தை விட உங்களை கொண்டு பெருமை அடைய வேண்டும். திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? ஒன்று, நம்முடைய பார்வையை பாதுகாப்பது. இரண்டு, நம்முடைய கற்பை பாதுகாப்பது. மூன்று, நம்முடைய சந்ததிகளை இந்த உலகத்திலே பெற்றுக் கொள்வதற்காக, நம்முடைய சந்ததிகளை இந்த உலகத்தை அதிகப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். வகால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பேசினார். இன்னி அஸப்து இம்ரா, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன். ராத மன்சபா, நல்ல குலம், ஜமால், நல்ல அழகு, வஹஸம், நல்ல பெரிய பாத்திரத்திலே இருக்கிறார். நல்ல கவனமாக இல்லை, இந்த குஃபார்களோடு பழகி, இந்த முஸ்லிம்களோடு பழகி குழந்தையை பெறுவதை, குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த தன்மையை, எவ்வளவு பெரிய வாக்கியம்! இந்த உலகத்திலே ஒரு குழந்தையை பெறுகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய குழந்தையை கொண்டு உன்னுடைய நபி சந்தோஷம் அடைகிறார்கள். நீ இன்னொரு ஹதீஸில் சொல்வார்கள், ஒரு விழுகட்டியாவது விளக்கும், நாளைக்கு மறுமையில் அந்த விழுகட்டியை கொண்டாவது அல்லாஹ்விடத்தில் பெருமை பேசுவேன். குழந்தையை நீங்கள் பெறுங்கள். எப்படி? ஒரு விழுகட்டியாவது விளக்கும், அதை கொண்டு நாளைக்கு மறுமையிலே மற்ற சமூகத்தை விட என்னுடைய சமூகம் தான் எனக்கு அதிகமாக இருக்கிறது என்று மற்ற சமூகத்தை பார்த்து நான் பெருமைப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், இன்னி அஸப்து இம்ரா, நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன். ذات منصب, நல்ல ஒரு உயர்வான ஒரு குணம், ஜமால், நல்ல அழகு, وحسب, நல்ல குடும்ப கோத்திரம், وانها لا تلد النساء, அவளை திருமணம் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் அவளும் ஒரு ஷர்ட் வைக்கிறார், நான் குழந்தை பெற்று தரமாட்டேன் என்று ஒரு ஷர்ட் வைக்கிறார். நான் குழந்தை பெற்று தரமாட்டேன். நல்ல அழகாக இருக்கிறார், நல்ல உயர்ந்த குணமாக இருக்கிறார், நல்ல பெரிய கோத்திரத்தில் உள்ளவளாக இருக்கிறார். என்னை திருமணம் முடிப்பதற்கு எனக்கு ஆசை, அவளுக்கும் ஆசை. ஆனால் உனக்கு குழந்தை பெற்று தரமாட்டேன் என்று ஷர்ட் வைக்கிறார். அப்ப அந்த நான் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாமா? நான் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், வேண்டாம். சும்மா தான் கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் கொஞ்ச நாள் கழிச்சு இரண்டாவது முறையாக வந்தார். மீண்டும் அதே போல சொன்னார், காரலா, வேண்டாம். சும்மா தான் மூன்றாவது முறையாக அந்த தோழர் வந்து கேட்கும் போது மக்கள் சொன்னார்கள், நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். என்ன காரணம் தெரியுமா? அதிகமாக குழந்தைகளை பெறக்கூடிய பெண்ணை திருமணம் முடியுங்க. அதிகமாக குழந்தைகளை பெறக்கூடிய பெண்ணை, ஒரு பெண் உன்னை திருமணம் முடித்தால் 2 குழந்தையை தான் நான் பெற்றுத் தருவேன் என்று ஷர்த்து போட்டால் அந்த பெண்ணை இஸ்லாத்தின் அடிப்படையில் திருமணம் முடிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாரு? நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும், நீங்கள் குழந்தையை பெற வேண்டும். அந்த குழந்தைகளை கொண்டு நாளைக்கு மறுமையிலே நான் அதிகமாக இருக்க வேண்டும். அதை கொண்டு மற்ற சமூகத்தை விட நான் பெருமை அளிக்க வேண்டும்.
இன்னைக்கு என்ன நடக்கிறது? இந்த குப்பார்களுடைய பேச்சினால், இந்த குப்பார்களுடைய வேண்வாசினால், இந்த குப்பார் சமூகம் இந்த சமூகத்திலே செய்த புரட்சியினால் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஒரு காலம் இருந்தது 10 குழந்தைகளை பெற்ற இந்த தாய்மார்கள், ஒரு காலம் இருந்தது 10-15 குழந்தைகளை பெறுவதற்கு ஆசைப்பட்ட என் சமூகம் இன்றைக்கு 1 குழந்தை 2 குழந்தையை பெற்றுவிட்டதற்கு பிறகு கேட்டால் சொல்கிறார்கள் குழந்தை முடியாது. என்ன காரணம்? என்ன காரணம்? இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அதிகமாக குழந்தை பெற்றால் எங்களால் வளர்க்க முடியாது, நாங்கள் சம்பாத்தியம் குறைவாக சம்பாதிக்கிறோம். என்ன காரணம்? என்ன காரணம்? இன்றைக்கு இந்த குப்பார்கள் என்ன சொன்னார்கள்? நாம் இருவர் நமக்கு இருவர். கொஞ்ச நாள் இந்த டெக்னிக் போயிட்டே இருந்துச்சு. அடுத்த டெக்னிக் ஆச்சு, நாம் இருவர் நமக்கு ஒருவர். அடுத்த நாள் கொஞ்ச நாள் போச்சு, நாமே இருவர் நமக்கு எதற்கு இனி ஒருவர். அடுத்த நாள் போச்சு, நாமே 2 குழந்தைகள் நமக்கு எதற்கு மீண்டும் ஒரு குழந்தை. காரணம் என்ன சொல்கிறார்கள்? இன்றைக்கு பகிரங்கமாக கட்டோப் வைக்கிறார்கள். 500 ரூபாயை செலவழியுங்கள், 5 லட்சத்தை மிச்சப்படுத்துங்கள். என்ன 500 ரூபாயா? உனக்கு கரு உண்டாகிவிட்டால் ஹாஸ்பிட்டல்ல போய் 500 ரூபாயை கொடுத்து கரைச்சிடு, நீ 5 லட்சத்தை மிச்சப்படுத்தலாம். இந்த குப்பார் அரசாங்கங்களாக இருக்கலாம், இந்த குப்பார் மக்களாக இருக்கலாம், இவர்கள் குழந்தை பெறக்கூடாது என்பதற்கு இவர்கள் வைக்கக்கூடிய காரணம் என்ன? அதிகமாக குழந்தை பிறந்தால் உங்களுக்கு வறுமை வந்துவிடும். இந்த நம்பிக்கை குப்பார்களுக்கு சரியாக இருக்கலாம், இந்த நம்பிக்கை யூதர்களுக்கு சரியாக இருக்கலாம், இந்த நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்கு சரியாக இருக்கலாம். இந்த நம்பிக்கை எனக்கு வந்தால், இந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்தால், நம்பிக்கை வந்து முடிக்கும் பொழுது நீங்களும் நானும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே சென்றிருப்போம். அல்லாஹ் சொல்கிறார், வலா தக்துலு அவுலாதக்கும் வலா தக்துலு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள். ஹஷ்யத மின் இம்லாக், குழந்தை பெற்றால் வறுமை வந்துவிடும், குழந்தை பெற்றால் இவர்களை வளர்ப்பதற்கு காசு தேவைப்படும், குழந்தை பெற்றால் இவர்களை பள்ளியிலே சேர்ப்பதற்கு காசு தேவைப்படும் என்ற வறுமை என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி நீ குழந்தையை கொல்லாதே. நஹனு நர்சுக்குக்கும் வ இய்யாகும், உனக்கு உணவளிப்போம் நான் தான். நீ கருவிலே சுமக்கக்கூடிய அந்த கருவு பிறந்து வந்தால் அதற்கு உணவளிப்போம் நான் தான். வமாவின் தாபதி ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹ் ரிஸ்குஹா, அல்லாஹ் இந்த பூமியிலே உயிரோடு படைக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹ் உணவை தீர்மானித்து விட்டார். ஆனால் யா அல்லாஹ், குழந்தைகளை நேசித்த ஒரு காலம் போய் இன்றைக்கு குழந்தைகளை வெறுக்கக்கூடிய காலம். அதுவும் யாராச்சும் 8 குழந்தை பெற்று விட்டார் என்று சொன்னால் அவரை கேவலமாக பார்க்கிறோம். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 8 குழந்தையா? சுப்ஹானல்லாஹ். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய தன்மை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மை என்ன தெரியுமா? ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து யா ரசூலல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் முதல் துஆ என்ன தெரியுமா செய்வார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லக ஃபில் மௌலூத் ஃபில் அவுலாத், யா அல்லாஹ் இவருக்கு குழந்தை பாக்கியத்தை அதிகமாக கொடு. இதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உம்மா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிடித்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இது என்னுடைய குழந்தை, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு பணியாளராக இருக்கிறார், யா ரசூலல்லாஹ் இந்த குழந்தைக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முதல் செய்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வே அல்லாஹ்வே இந்த அனஸிற்கு அதிகமாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக. எந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த துஆவிற்கு பிறகு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் தெரியுமா? 148 குழந்தைகளை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். இஸ்லாமிய மார்க்கத்திலே ஆனா இன்றைக்கு இந்த சமூகம் என்ன சொல்கிறது? குழந்தையை பெற்றெடுத்தால் வறுமை. இந்த டாபிக்காச்சு உண்மையா? நீங்க சொல்றாங்களா இல்லையா? குழந்தையை பெற்றெடுத்தால் வறுமை வந்து விடும், குழந்தையை பெறுவதால் வறுமை வந்து விடும். அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு குழந்தை இல்ல 100 குழந்தையை பெற்றாலும் உனக்கு வறுமை வராது. ஆனா இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறது? அதிகமாக குழந்தைகளை பெறாதீர்கள், என்ன செய்யும்? குழந்தை பெற்றால் வறுமை வந்துவிடும், நாட்டிலே உணவு கட்டுப்பாடு வந்துவிடும். கிட்டத்தட்ட ஐநாவிலிருந்து வரக்கூடிய தகவல் உலகத்திலே உருவாகக்கூடிய விவசாயத்தில், நல்ல கவனமாக, உலகத்தில் அறுவடை செய்யக்கூடிய விவசாயத்தில் 1/3 பகுதிகள் கிட்டத்தட்ட 130 கோடி டன் உணவுகள் வீண்விரயமாக அரசாங்கத்தினுடைய ஊழியர்களால் கொள்ளையடிக்கப்படுகிறது. நீ 1000 குழந்தை பெற்றால் அல்லாஹ் புறம் தந்து கொண்டே இருக்கிறான். இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா? இன்றைக்கு உலகத்திலே 200 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலே விவசாயத்தின் மூலமாக தரக்கூடிய அபிவிருத்தி என்ன தெரியுமா?
800 கோடி என்று சொன்னால் 1500 கோடி மக்களுக்கு வர வேண்டிய உணவை அல்லாஹ் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார். 800 கோடி மக்கள் வாழணுமையானால் 800 கோடி மக்களுக்கு 800 கோடி தரமான உணவு தான் வர வேண்டும். ஆனா அல்லாஹ் எவ்வளவு தரம் தெரியுமா? 1500 கோடி மக்கள் சாப்பிடுவதற்கு உண்டான உணவை இந்த உலகத்தில், இந்த காலகட்டத்தில், 800 கோடி உலகத்தை தொட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் அதிகமாக தருகிறார். தவறு அல்லாஹ்விடத்தில் இல்லை. நாம் தான் அரசியல்வாதிகள் இன்னும் அரசாங்கம் பாதுகாக்க வேண்டிய உணவுகள் இந்தியாவில் மாத்திரம் 16 லட்சம் கோடி உணவுகள், 16 லட்சம் கோடி உணவுகள் அஸ்ஸாம் கடற்கரையிலே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த உணவுகளை வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் இல்லை. அந்த உணவுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆள் இல்லாமல் இந்தியாவினுடைய பார்லிமெண்டிலே குளிர்கால கூட்டத்தொடரிலே சமர்ப்பிக்கப்பட்ட தகவல் 16 லட்சம் கோடி டன் உணவுகள் அஸ்ஸாமிலும் மகாராஷ்டிராவிலும் அந்த உணவுகளை கொண்டு போய் ஏழைகளுக்கு சேர்ப்பதற்கு ஆள் இல்லாமல், அந்த உணவுகளை பக்குவப்படுத்துவதற்கு, அந்த உணவுகளை அதாவது பாதுகாப்பாக வைப்பதற்கு இடம் இல்லாமல் எலிகளும் நாட்டு பிடித்து புழுக்கள் வந்ததால் 16 லட்சம் கோடி டன் உணவுகளை கொண்டு கடற்கரையிலே இந்தியா கட்டிருக்கிறது. இந்த 16 லட்சம் கோடி டன் உணவு இருக்குமையானால் இந்தியாவில் ஒரு மனிதன் கூட ஒரு முறை கூட பசியா தூங்க மாட்டான். அனைவரும் வயிறு நிரப்பமாக தூங்குவார்கள். அப்ப அல்லாஹ் அதிகமாக கிடைக்கிறார். நீ 800 கோடி இல்ல, 1000 கோடி இல்ல, லட்சம் கோடி உருவாக உணவை தருவோம் அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறார். இந்த உணவுகளை அரசியலின் பெயரால் அல்லது அதிகாரத்தின் பெயரால் அல்லது வீண்விரயத்தின் பெயரால் நாம் அளித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய வறுமைக்கு காரணம் குழந்தை பிறப்பல்ல, வறுமைக்கு காரணம் மக்கள் எண்ணிக்கை அல்ல, வறுமைக்கு காரணம் இந்த அரசாங்கமும் நாமும் தான். அமெரிக்காவில் மாத்திரம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அமெரிக்கனும் ஒரு வருடத்திற்கு 115 கிலோ உணவுகளை வீணாக கொட்டிக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் அமெரிக்காவில் ஒரு ஆண்டுக்கு ஐநா சபை தரக்கூடிய தகவல், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அமெரிக்கன் 115 கிலோ உணவுகளை வீணாக தட்டி கொண்டிருக்கிறான். அவன் உணவு போக, அவன் சாப்பிட்டு போக, அவன் குடும்பம் போக இந்த 115 கிலோவை ஒரு அமெரிக்கன் என்று சொன்னார். அப்ப கோடி அமெரிக்கர்கள் இந்த உணவுகளை வீண்வரையும் செய்தார். எத்தனை கோடி உணவுகள் அந்த உணவுகள் ஏழை நாட்டுக்கு வந்திருக்குமையானால், அந்த உணவுகள் உணவில்லாத தேசத்திற்கு வந்திருக்குமையானால் அவர்கள் வறுமையினால் வாழ்வதற்கு ஒரு காரணமாக தீர்மானமா? குழந்தை பிறகு வறுமைக்கு ஒரு காரணமாக ஆகுமா? பண்பாடு சகோதரர் அல்லாஹ் சொல்றான், இன்றைக்கு முஸ்லிம்களும் இந்த மனப்பொருட்கள் ஆகிவிட்டார்கள். குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் குறைந்து விட்டார்கள். முதலிலே குழந்தை வளர்ப்பிற்கு முன்னால் அந்த குழந்தைகளை விரும்புங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிமார்களை எடுத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை படித்து பாருங்கள். எல்லா நபிமார்களும் அவர்கள் நபிமார்களாக இருந்தார்கள், அரசியல் தலைவராக இருந்தார்கள், ஆன்மீக தலைவராக இருந்தார்கள், சமய தலைவராக இருந்தார்கள். இத்தனை தலைவர்களாக இருந்தும் ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எங்களுக்கு குழந்தை செல்வத்தை அதிகமாக தா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். அப்போ முஸ்லிமை பொறுத்தவரையில் குழந்தை வளர்ப்பிற்கு முன்னால் முதலிலே குழந்தைகளை அதிகமாக விரும்ப வேண்டும், அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் முடிவெடுக்க வேண்டும். அதிகமாக குழந்தை பெற்றால் வறுமை வந்துவிடும், அதிகமாக குழந்தை பெற்றால் இந்த உலகத்திலே கஷ்டம் வந்துவிடும், அதிகமாக குழந்தை பெற்றால் எங்களுடைய சம்பளம் பத்தாது என்று ஒரு மனிதன் வாதாடினால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுவான். காரணம் உங்கள் நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கையும் எனக்கு உணவை தருவோம் அல்லாஹ், நான் பெறக்கூடிய குழந்தைக்கு உணவை தருவோம் அல்லாஹ், இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அனைத்திற்கும் உணவை தீர்மானித்து விட்டார் அல்லாஹ். என்னுடைய குழந்தையால் என்னுடைய வீட்டுக்கு வரவே வராது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், உங்கள் குழந்தையால் தான் உங்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. ஒரு வீட்டிலே பரக்கத் வர வேண்டுமா? அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பரக்கத் என்ற வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்தியது குழந்தைகளுக்கு தான். பாரக்கல்லாஹு லக்கல் மௌலூ பாரக்கல்லாஹு லக்கல் அவுலா. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சஹாபி தன்னுடைய துஆ செய்ய சொன்னாலும் இந்த பரக்கத் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியது பொருளாதாரத்திற்கு அல்ல, கல்விக்கு அல்ல, குழந்தை பெறக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு தான் ரசூலுல்லாஹ் உபயோகப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு சமூகத்தினுடைய முஸ்லிம் சமூகம் இந்த குழந்தை பெறக்கூடிய தன்மையை இழந்தவர்களாக
ஆரம்பமாக நாம் தெளிவாக தெரிய வேண்டும். இந்த குழந்தை வளர்ப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் அதிகமாக குழந்தைகளை பெறக்கூடிய குழந்தைகளை நான் அதிகமாக பெறுவேன். திருமணம் முடித்தவர்களாக இருக்கலாம், அல்லது திருமணத்தினுடைய வாயிலை கட்டுபவர்களாக இருக்கலாம். நான் திருமணம் முடித்தால் இன்னி முக்காசி முன்பிக்கும் என்னுடைய தூதர் என்னிடத்திலே தந்த பொறுப்பு, நீங்கள் அதிகமாக குழந்தை பெறுங்கள். அதை கொண்டு நாளைக்கு மறுமையிலே நான் சந்தோஷம் அடைய வேண்டும். அதை கொண்டு மற்ற சமூகத்தை விட உங்களை நான் மேன்மையாக பார்க்க வேண்டும். மற்ற சமூகம் என்ன வருவது, பாருங்கள் என் சமூகத்தை, பாருங்கள் என்னை பின்பற்றுவர்களுடைய கூட்டத்தை பாருங்கள் என்று நான் அவரிடத்தில் பெருமை பேச வேண்டும். ஆதலால் நீங்கள் அதிகமாக குழந்தை பெற்று தரக்கூடிய பெண்ணை திருமணம் முடியுங்கள். ஒரு பெண் 2 குழந்தைக்கு மேல் பெற மாட்டேன், ஒரு பெண் 1 குழந்தைக்கு மேல் பெற மாட்டேன், அதற்கு பிறகு நான் ஆபரேஷன் செய்து விடுவேன் என்று ஒரு பெண் ஷரத்து வைத்தால் அந்த பெண்ணோடு திருமண உறவை தொடர்வதற்கு கூட இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த சஹாபி வரும்பொழுது, யா ரசூலல்லாஹ், பெண் அழகாக இருக்கிறார், உயர்ந்த உலகாக இருக்கிறார், எனக்கு பிடிக்கிறது, அவளும் என்னை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறார், நானும் அவளை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். என்ன ஒரு ஷரத், அவளை திருமணம் முடித்தால் எனக்கு குழந்தை பெற்று தரமாட்டேன் என்று ஒரு ஷரத்து சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா 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 பைன்னி முகாத்திமும் பிக்குமுல் உமர், அந்த பெண்ணை திருமணம் முடிக்காதே, அந்த பெண்ணை திருமணம் முடிக்காதே, அந்த பெண்ணை திருமணம் முடிக்காதே. தஸவ்வுஜுல் வதூதல் வதூல், அதிகமாக குழந்தை பெறக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்துக் கொள். இது இஸ்லாத்துடைய பேசு. அடுத்து குழந்தைகளை இப்ப நாம் விரும்பியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ குழந்தையை வயிற்றில் சுமக்கக்கூடிய தாய்மார்கள், இஸ்லாம் இதற்கு சில ஒழுக்கத்தை சொல்கிறது. குழந்தை பிறப்பு 2வது பார்க்கலாம். குழந்தையை வயிற்றிலே சுமக்கும் பொழுது இஸ்லாம் சில தன்மைகளை கொடுக்கிறது. அதிகமாக ஒரு விஷயத்தை மனதிலே தெளிவாக பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தை வயிற்றில் தான் இருக்கிறது என்று நீங்கள் கற்பனையிலே இருக்க வேண்டாம். வயிற்றிலே சுமக்கக்கூடிய குழந்தை, நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணம், நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வை அந்த குழந்தையை தாக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அந்த குழந்தை வயிற்றிலே இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த குழந்தை அதை உணர்ந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலே ஒரு ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதாவது குழந்தைகளுடைய அறிவை அறிவதற்காக வேண்டி ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆராய்ச்சி நடைபெறுகிறது. என்ன ஆராய்ச்சி என்று சொன்னால், ஒரு குழந்தையை அந்த வயிற்றிலே சுமக்கும் பொழுது ஹாப்பியாக இருக்கக்கூடிய அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அதிகமாக இசையை கேட்க வைக்கிறார்கள். அதிகமாக இசை கேட்க வைக்கிறார்கள். 10 மாத காலம் 8 மாத காலம் அந்த தாய்க்கு என்ன செய்கிறார்கள், இசையை கேட்க கேட்க இசையை கேட்டுக்கொண்டே இருக்குமாறு செய்கிற அந்த ஆராய்ச்சியினுடைய தெரிவு. அந்த குழந்தை பிறந்து விடுகிறது. பிறந்ததற்கு பிறகு அந்த குழந்தை அழிகிறது. இந்த தாய் எந்த இசையை கேட்டாலோ அந்த இசையை அந்த குழந்தைக்கு முன்னால் போட்டவுடன் அந்த குழந்தை அமைதியாகிறது. புரிகிறதா இல்லையா? குழந்தை வயிற்றில் இருக்கும்போது இந்த தாய் கேட்ட இசை அந்த குழந்தை வெளியே வந்ததற்கு பிறகு அந்த குழந்தைக்கு போடப்பட்டவுடன் அந்த குழந்தை அழக்கூடிய அந்த குழந்தை அந்த இசையினுடைய சப்தத்தை வயிற்றில் இருக்கும்போது எந்த சப்தத்தை கேட்டதோ அந்த சப்தத்தை அந்த குழந்தை கேட்டவுடன் அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுகிறது. அப்ப என்ன தெரிகிறது, குழந்தையை வயிற்றிலே சுமக்கக்கூடிய நாம் மிக கண்ணும் கருத்துமாக நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் மிக தூய்மையாக இருக்க வேண்டும். இஸ்ரேல் நாட்டிலே ஒரு ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார். இஸ்ரேலியர்களை பார்க்கிறார். உலகத்தில் மிக அறிவாளியாக இருக்கிறார் யூதர்கள். உலகத்தில் மிக முன்னியல் அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள். உலகத்திலே 70% பொருளாதாரத்தின் அதிபர்களாக இஸ்ரேல் இருக்கிறது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நெட்வொர்க் இதனுடைய தலைமையாக இஸ்ரேல் இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கூடிய சேட்டலைட், உலகத்திலே 19ஆம் நூற்றாண்டிலே கப்பல் படை யார் வைத்திருந்தார்களோ அவர்கள் இந்த நாட்டிலே வல்லரசாக இருந்தார்கள். 20ஆம் நூற்றாண்டிலே பிளைட்டை அதாவது ஆகாயத்துறையிலே பயணிக்கக்கூடிய அந்த பிளைட்டை யார் வைத்திருந்தார்களோ அவர்கள் வல்லரசாக இருந்தார்கள். 21ஆம் நூற்றாண்டிலே சேட்டலைட்டை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய வல்லரசு. நீங்களும் நானும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சேட்டலைட்டும் இன்டர்நெட்டை சர்ச் செய்து பாருங்கள். ஒரு இஸ்ரேல் நாட்டை தாய்பூமியாக கொண்டு ஒரு யூதனுடைய தளத்தில் தான் ஒட்டுமொத்த சேட்டலைட் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இஸ்ரேல் நாட்டிலே அவர் மருத்துவத்திற்காக வேண்டி செல்கிறார். அப்பொழுது இஸ்ரேல் நாட்டினுடைய அறிவை பார்க்கிறார். ஒவ்வொரு யூதனும் மிக நுணுக்கமான அறிவுள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு யூதனும் மிக நல்ல, அவருடைய பெயர் டார்கர் ஸ்டீபன் கா என்று சொல்லக்கூடிய பெயர், டார்கர் ஸ்டீபன் கா என்று சொல்லக்கூடிய பெயர். என்ன செய்கிறார், லண்டனில் இருந்து இஸ்ரேல் நாட்டிலே மருத்துவ படிப்பிற்காக வேண்டி செல்கிறார்.
சென்று பார்க்கிறார். மிக நல்ல அறிவுடையவர்களாக, மிக தேர்ச்சி பெற்றவர்களாக, மிக நல்ல பேச்சுடையவர்களாக, மிக நல்ல திறமை உடையவர்களாக ஒட்டுமொத்த யூதர் விழுந்திருக்கிறார். அப்போது அவருக்கு ஒரு ஆச்சரியம், ஏன் கடவுள் இவர்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட மூளையை கொடுக்க வேண்டும்? ஏன் கடவுள் இவர்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட அறிவை கொடுக்க வேண்டும்? ஏன் மற்றவர்களுக்கு இந்த அறிவு இல்லையா என்று அந்த யூதர்களை 7 வருட காலம் ஆராய்ச்சி செய்கிறார். 7 வருட காலம் ஆராய்ச்சிக்கு பிறகு அவர் ஒரு தகவலை தருகிறார். யூதர்கள் ஏன் தெரியுமா அறிவாளியாக இருக்கிறார்கள்? யூதர்கள் ஏன் தெரியுமா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தன் கரத்திலே வைத்திருக்கிறார்கள்? யூதர்கள் ஏன் தெரியுமா ஒட்டுமொத்த சேட்டலைட்டையும் தன் கரத்திலே வைத்திருக்கிறார்கள்? யூதர்கள் ஏன் தெரியுமா ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தன் கரத்திலே வைத்திருக்கிறார்கள்? யூதர்கள் ஏன் தெரியுமா நான் சொல்லக்கூடிய அனைத்து யூதர்களுக்கு சொந்தமானது? யூதர்கள் ஏன் தெரியுமா ஆடை திசைகள், இன்றைக்கு நீங்கள் போடக்கூடிய ஆடை திசை, நான் போடக்கூடிய ஆடை திசை, என் குழந்தை போடக்கூடிய ஆடை திசை, இப்படி அனைத்து ஆடை திசைகளை உருவாக்குபவர்கள் யூதர்கள். அப்போ ஆராய்ச்சி பண்றாரு, ஏன் இவ்வளவு பெரியவராய் இவர்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு அறிவு உருவாக வேண்டும்? 1,40,00,000 யூதர்கள் இருந்து கொண்டு 800 கோடி மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். வெறும் பரப்பளவால் சின்ன தேசம், அதுவும் முஸ்லிம்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட தேசம். இந்த தேசத்தினுடைய இவர்கள் 1,40,00,000 யூதர்களால் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்க முடியும் என்று சொன்னார். 1,40,00,000 யூதர்களால் ஒட்டுமொத்த சேட்டையை இன்றைக்கு என்னுடைய வீட்டிலே இருந்து கொண்டு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை கூட ஒரு சேட்டையின் மூலம் அறிய முடியுமையானால் அதற்கு ஒரு மூல பிதாவாக இருப்பது ஒரு யூதன். பார்க்கிறார், ஏன் இந்த அறிவு? 7 வருட கால ஆராய்ச்சி சொல்றாரு, யூதர்கள் குழந்தையை பெறுவதற்கு முன்னாடியே அந்த குழந்தையை தங்களுடைய வயிற்றிலே சுமக்கும் பொழுதே ஒவ்வொரு தாயும் அதிகமாக நல்ல சிந்தனையுடைய புத்தகத்தை படிப்பார். நான் அந்த பெண்களிடத்திலே கேட்டிருக்கிறேன் என்ன காரணத்திற்காக வேண்டி நீங்கள் அதிகமாக நல்ல சிந்தனையுடைய புத்தகத்தை உன் கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது படிக்கிறாய் என்று சொல்ல பொழுது அந்த பெண்கள் தரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? என்னுடைய குழந்தை நல்ல மேதாவியாக இந்த பூமியில் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கடுத்து அந்த பெண்கள் அனைவரும் ஆபீஸில் வேலை செய்தாலும் சரி, எந்த கம்பெனியில் வேலை செய்தாலும் சரி, அவர்களுக்கு கரு உண்டாகிவிட்டது என்று தெரிந்ததிலிருந்து அவர்கள் குழந்தை பெறக்கூடியவரை ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு விடுமுறை கொடுக்கப்படுகிறது. விடுமுறை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதுவும் இஸ்ரேல் நாட்டில் சட்டம் போட்டிருக்கிறது. கணக்கு புத்தகங்களை அதிலும் குறிப்பாக இந்த உபயோகப்படுத்தி பாருங்கள். யூதர்களினுடைய அறிவியல் பற்றி பாருங்கள். கணக்கு புத்தகங்கள் அதிலும் குறிப்பாக மிக கஷ்டமான கணக்கு புத்தகங்களை எல்லாம் ஒவ்வொரு கர்ப்பமான பெண்ணுக்கும் இஸ்ரேல் அரசாங்கம் ஃப்ரீயாக இலவசமாக கொடுக்கும். அந்த தாய் தன்னுடைய குழந்தையை வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கணக்கு புத்தகங்களிலே அதிகமாக படித்துக் கொண்டே இருப்பார். அன்பான சகோதரர்களே, இந்த இடத்தில் நான் உலகத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இன்றைக்கு ஒட்டுமொத்த கணக்கை வைத்துதான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த கணக்கிற்கு பின்னால் இருக்கக்கூடியவர் யார்? விஞ்ஞானி. அணுவின் தந்தை என்று சொல்லக்கூடிய அணுவின் தந்தை என்று ஒரு மனிதரை சொல்வார்களா இல்லையா? அணு உலகத்தினுடைய தந்தை, அணுவை கண்டுபிடித்தவர். அந்த அணுவை கண்டுபிடிக்க வேண்டுமானால் அதற்கு இந்த மேத்ஸ் என்று சொல்லக்கூடிய சயின்ஸ் கணக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த கணக்கை கண்டுபிடித்த ஒரு மிக முக்கியமான கணக்கை இன்றைக்கு சேட்டலைட் மூலமாக இன்றைக்கு அதாவது நிலாவுக்கு சென்றோம், இன்றைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு சென்றோம் என்பதாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே. இதனுடைய மூல பிதாவாக இருப்பவர் அணு ஆயுதத்தினுடைய தந்தை என்றவரை போதிக்கப்படும் அந்த மனிதன் தான். அந்த மனிதன் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு யூதர். இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் கணக்கிலேயே மிக மிக தேவையான ஒரு யூதர்கள் தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த மனிதர் ஆராய்ச்சி செய்கிறார். உலகத்தினுடைய திறமையான குழந்தைகள், நல்ல கவனமாக கேளுங்க. இது ஒரு பயம் மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு பாடமாக, இது ஒரு கலை. இந்த சமூகம் இன்றைக்கு முஸ்லிம்களும் சரி மற்ற நபர்களும் சரி என்ன நினைக்கிறோம்? குழந்தை பிறப்பு என்பது உணவு கொடுக்கிறோம், ஏதோ சடங்கு அடிப்பட்ட பிறகு ஏதோ உணவு கொடுக்கும். அந்த சகோதரர்களே, ஒரு திறமையான குழந்தை பிறக்கப்படவில்லை, ஒரு திறமையான குழந்தை உருவாக்கப்படுகிறது. திறமையான குழந்தை, அறிவாளியான குழந்தை பிறக்கப்படவில்லை, அறிவாளியாக உருவாக்கப்படுகிறார்கள். ஒரு யூத சமூகம் இன்றைக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கண்களுக்கு முன்னால், ரேடாருக்கு முன்னால் ஒரு விமானத்தை கடத்தக்கூடிய ஆற்றல் அவர்களிடத்திலே இருக்கிறது. எது நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? சேட்டலைட்டை கண்டுபிடித்தவர்களாக இருக்கலாம். அந்த சேட்டலைட்
சேட்டையினுடைய கண்ணீர் படாமல் ரேடார் கருவியை கண்டுபிடித்தவர்கள் யூதர்களாக இருக்கலாம். அந்த ரேடார் கருவியில் கண்ணீர் படாமல் ஒரு மிகப்பெரிய விமானத்தை கடத்தக்கூடிய கருவியை இஸ்ரேல் தயாரித்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அறிவுக்கு என்ன காரணம்? அவர்கள் ஏதோ பிறந்தவுடன் அவங்களுக்கு என்ன, பிறப்பதற்கு முன்னாடியே தங்களுடைய குழந்தையை வயிற்றிலே இருந்து உருவாக்கினார்கள். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அறிவாளியான குழந்தையை எடுத்து ஒரு இஸ்ரேலிய குழந்தையோடு ஒப்பிடும்பொழுது ஒட்டுமொத்த உலகத்தின் அறிவாளியான குழந்தை ஒரு இஸ்ரேலிய குழந்தையினுடைய அறிவுக்கு முன்னால் 8 வருடம் பின்னோக்கி இருக்கிறது. 8 வருட காலம் ஒட்டுமொத்த உலகத்திலே எந்த குழந்தை அறிவாளி குழந்தை என்று ஐநா சபை தேர்ந்தெடுக்கிறதோ அந்த குழந்தையினுடைய அறிவும் இஸ்ரேல் நாட்டிலே பிறக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டிலே சாதாரண பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய குழந்தையினுடைய அறிவை ஒப்பிட்டு பார்க்கும்போது 8 வருட காலம் ஒட்டுமொத்த உலகத்தால் ஐநா சபையா இந்த குழந்தை அறிவாளி என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை இஸ்ரேல் குழந்தையோடு ஒப்பிடுவது 8 வருட காலம் பின்னோக்கி இருக்கிறது. என்ன காரணம்? அந்த ஆள் பேசுகிறார், ஒவ்வொரு தாயையும் நான் பார்த்திருக்கிறேன் யூதர்களை. இஸ்ரேல் நாட்டிலே 7 வருட காலம் 8 வருட காலம் ஆராய்ச்சி செய்தேன். அந்த ஆராய்ச்சியை நான் தெரிந்து கொண்ட ஒரு காரணம் தான், அவர்கள் குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே என்னுடைய குழந்தை ஒரு மேதாவியாக பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குழந்தையை வயிற்றிலே சுமக்கும் பொழுது அவர்கள் சிந்தனை ரீதியாக அறிவு ரீதியாக பயிற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு தகவல் தெரியுமா? இஸ்ரேல் நாட்டிலே கர்ப்பவாதியான ஒரு பெண் டிவி சீரியலை பார்ப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய தடை செய்யப்பட்ட அரசாங்கம், நாட்டினுடைய தேச குற்றம். இதுவரை அந்த குழந்தையை பெறக்கூடியவரை ஒரு தாய் அசிங்கமான ஆபாசமான காட்சியை பார்க்க கூடாது. உலகத்திலேயே ஆபாச படம் தடை செய்யப்பட்ட நாடு என்ன தெரியுமா? இஸ்ரேல் நாடு. உலகத்திலேயே கார்ட்டூன் பார்ப்பது தடை செய்யப்பட்ட நாடு என்ன தெரியுமா? இஸ்ரேல் நாடு. உலகத்திலேயே மிகப்பெரிய விருது என்று நினைக்கக்கூடிய அந்த விருதுகளை வெறும் 60 ஆண்டுகளில் உருவான ஒரு தேசம் தான் அதிகமாக அந்த விருதை வாங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தில் சிறந்த விருது என்று நாம் எதை பேசுகிறோமோ அந்த விருதை 1000 வருடம் பின்னோக்கி ரோமா வாங்க முடியவில்லை, 1000-2000 வருடம் பின்னோக்கி இந்துஸ்தானால் வாங்க முடியவில்லை, 1000 வருடத்திற்கு பின்னால் உள்ள அமெரிக்காவால் வாங்க முடியவில்லை. வெறும் 50 ஆண்டு காலத்தில் உருவான ஒரு இஸ்ரேலிய தேசம் ஒட்டுமொத்த உலகத்தில் சிறப்பான விருது என்று எந்த விருதை இன்றைக்கு ஐநா கொடுத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த விருதின் சொந்தக்காரர்கள் அதிகமான ஒரு இஸ்ரேலாக இருக்கிறார்கள், யூதர்களாக இருக்கிறார்கள். அடுத்து குழந்தை, அந்த நாட்டினுடைய சட்டம் சிகரெட் பிடிப்பதற்கு தடை. இஸ்ரேல் நாட்டிலே சிகரெட் பிடிப்பதற்கு தடை, நாட்டினுடைய தேச குற்றம். ஒட்டுமொத்த உலகத்தில் ஒரே ஒரு நாட்டினால் சிகரெட் பிடிப்பது தேச குற்றம். ஏன் தெரியுமா? அந்த நாட்டினுடைய அதிபர் பேசுகிறார், என்னுடைய நாட்டிலே ஒட்டுமொத்த உலகம் அவர்களுக்கு புகார் வைக்கிறார்கள். ஏன் சிங்கப்பூர் உங்களை விட வளமான நாடு இல்லையா? அங்கு கூட சிகரெட் பிடிப்பதற்கு அனுமதி தானே, சிகரெட் அதிகமாக விற்கப்படுகிறது, ஆனால் சிகரெட் பிடிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்களே, ஏன் உங்கள் நாட்டிலே சிகரெட் பிடிப்பதை தடை செய்திருக்கிறீர்கள்? அதற்கு அந்த அதிபர் பேசுகிறார், சிகரெட்டிலே மூளையை தாக்கக்கூடிய நிக்கோட்டின் இருக்கிறது. அதை ஒரு மனிதன் குடித்தானேயானால், அதை ஒரு ஆண் குடித்தானேயானால் அவனுடைய ஆண்மை மாத்திரமல்ல, அவனுடைய பிரெயினும் அங்கே குழப்பப்படுகிறது, அவனுடைய மூளையிலும் அங்கே பிரச்சனை ஏற்படுத்தப்படுகிறது. அவன் ஒரு பெண்ணோடு உறவு கொண்டு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது இந்த யூத தேசத்திலே மூளை குறைந்த அறிவு குறைந்த ஒரு குழந்தை பிறந்துவிடக் கூடாது என்பதற்கு தான் நாங்கள் சிகரெட் பிடிப்பதை நாட்டினுடைய தேச குற்றமாக அறிவித்திருக்கிறோம். ஒரு குழந்தை உருவாவதற்கு முன்னாடியே ஒரு குழந்தை எப்படி உருவாகும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திட்டத்தினால் இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் வயிற்றுல குழந்தையை சுமக்கும் போது என்ன கற்பனை? என் புள்ள டாக்டர் ஆகணும், என் புள்ள இன்ஜினியர் ஆகணும், என் புள்ள வக்கீல் ஆகணும். இதை தவிர எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. இதை தவிர வயிற்றில சுமக்கும் பொழுது எந்த ஒரு இஸ்ரேலிய பெண்ணும் என்னுடைய குழந்தை மேதாவியாக ஆகும் என்றுதான் நினைத்தாலே ஒழிய எந்த ஒரு ஆள் சொல்வார், அவர்களுடைய அந்த பதிவிலே சொல்வார், அனைத்து பெண்களிடத்திலும் நான் கேட்டேன், கர்ப்பமான பெண்களிடத்திலே அவர்கள் கட்டுக்கோப்பாக
சிறந்தவராக வாழ்வதற்கு காரணம் என் குழந்தை மேதாவியாக வர வேண்டும் தான் சொன்னாலே ஒழிய என் குழந்தை டாக்டராக வர வேண்டும், என் குழந்தை இன்ஜினியராக வர வேண்டும், என் குழந்தை வக்கீலாக வர வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆதலால் தான் இன்றைக்கு இஸ்ரேலில் உருவாகக்கூடிய அனைத்து குழந்தைகளும் ஒட்டுமொத்த உலகத்தில் மேதாவியான குழந்தைகளாக இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, குழந்தையை சுமக்கக்கூடிய நாம் இன்றைக்கு அசிங்கமான காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது, சுப்ஹானல்லாஹ், குழந்தை வயிற்றுல சுமந்துட்டு குர்ஆன் ஓதுறாங்க. நினைச்சு பாருங்க, அதே ஆள் சொல்வாரு, ஒவ்வொரு பெண்ணும் குழந்தையை சுமக்கும் பொழுது அந்த இஸ்ரேலிய பெண் இசைகளை விரும்பி கேட்பார், இசைகளை விரும்பி கேட்பார். நமக்கு இஸ்லாம் இசையை ஹராம் செய்திருக்கிறது, இஸ்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறது. நீங்கள் குர்ஆனை ஓதி பாருங்கள். உங்கள் வயிற்றிலே இருக்கும்போது உங்கள் குழந்தைக்கு காது கேட்கும்படியாக குழந்தையுடைய காது மிக ஷார்ப்பாக கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஆரம்பத்திலே ஆஸ்திரேலியாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அறிக்கையை சொன்னேன். குழந்தை பிறந்ததற்கு பிறகும் குழந்தை வயிற்றிலே இருந்து கேட்கப்பட்ட அந்த இசையை குழந்தை வயிற்றை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு அந்த இசையை போடப்பட்டால் அந்த குழந்தை ரசிக்கிறது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் குழந்தைக்கு காது கேட்காது, குழந்தைக்கு சிந்திக்காது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நல்ல சகோதரர்களே, வயிற்றிலே இருக்கும் பொழுதே உங்களுடைய குழந்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, வயிற்றிலே இருக்கும் பொழுதே உங்களுடைய குழந்தை கேட்டுக் கொண்டிருக்கிறது, வயிற்றிலே இருக்கும் பொழுதே உங்களுடைய அசைவுகளை உங்கள் குழந்தை புரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாம் இந்த கற்பழிப்பு காட்சியை, இந்த அசிங்கமான காட்சியை, இந்த ஆபாசமான காட்சியை, இந்த கேவலமான காட்சியை பார்த்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் நாம நினைப்ப வயிற்றிலிருக்கு குழந்தை பிறந்து வந்த உடனேயும் அதே போன்ற சிந்தனை நம்முடைய குழந்தைகள் உருவாக்குவார்கள். பரவாத சகோதரர், இன்ஷா அல்லாஹ் இது மிகப்பெரிய ஒரு தலைப்பு, நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆரம்பமாக நாம் தெரிந்து கொள்வது, குழந்தையை அதிகமாக விரும்புங்கள், குழந்தைகளை அதிகமாக பெற்றுக் கொள்வதற்கு ஆசைப்படுங்கள், குழந்தையை அதிகமாக பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். ஒவ்வொரு நபிமாரும் செய்த பிரார்த்தனை, குழந்தைகளை அதிகமாக பெற்றுவிட்டால் வறுமை வந்துவிடும் என்று நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம். அல்லாஹ் பேசுகிறான், உணவு தருவோம் நான் தான், உனக்கு உணவு தந்தேனே, அதே போன்று உன் குழந்தைக்கும் உணவு தர நான் தயாராக இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன் தஸவ்வுஜுல் வதூதல் வதூல், அதிகமாக குழந்தைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய பெண்ணை திருமணம் முடியுங்கள் என்பதாக ஆரம்பமாக அதிகமாக குழந்தைகளை பெற வேண்டும் என்று நியத்து வைப்போம். அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த குழந்தையை நமக்கு தந்தார், வயிற்றிலே இருக்கும் பொழுதே நாம் உருவாக்குவோம். குர்ஆனை படித்து, இஸ்லாமிய ஷரியாவை படித்து, இஸ்லாமிய சிந்தனைகளை பேசி, அசீதங்களை பார்ப்பதற்கு பதிலாக, ஆபாசத்தை பார்ப்பதற்கு பதிலாக குர்ஆனை படிப்போம், இஸ்லாத்தினுடைய அற்புதமான நூல்களை படிப்போம், தியாக நூல்களை படிப்போம். பிலாலினுடைய தியாகத்தை சத்தமிட்டு உங்கள் வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தை உருவாகும் பொழுதே படியுங்கள். ஹம்சாவின் தியாகத்தை சத்தமிட்டு படியுங்கள், அம்மாவின் தியாகத்தை சத்தமிட்டு படியுங்கள். பலஸ்தீனை மீட்க வேண்டும். நீங்கள் இந்த சமூகத்திலே யூத நசாராக்களிடத்திலிருந்து இந்த சமூகத்திலே இந்த கேடுகட்ட அரசியலை அடித்து நொறுக்கி உண்மையான இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று வயிற்றிலே இருக்கும் பொழுதே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கதை சொல்லி பழகுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு சாதாரண யூதர்களா வெறும் 1,40,00,000 யூதர்கள் வயிற்றிலே இருக்கும் பொழுதே குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 120 கோடிக்கும் அதிகமாக ஒரு கணக்கு சொல்கிறது, 150 கோடிக்கும் அதிகமாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த சமூகம் தான் தன்னுடைய தாய் பூமியை இழந்து இன்றைக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த இஸ்ரேலிடத்திலே இந்த சமூகம் தான் இன்றைக்கு கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் தான் சிரியாவை இழந்து கொண்டிருக்கிறது, ஆப்கானை இழந்து விட்டது, மிஸ்ரை இழந்து விட்டது, பலஸ்தீனை இழந்து விட்டது, ஈராக்கை இழந்து விட்டது, லிபியாவை இழந்து விட்டது, துனிசியாவை இழந்து விட்டது. இப்படி ஒவ்வொரு நாளும் கைகளை விட்டு நம்முடைய நாடுகளும் நம்முடைய வீடுகளும் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு தூய்மையான ஒரு ஆரோக்கியம் இந்த குழந்தை சமூகம் உருவாக வேண்டுமையானால் அந்த யூதர்களை போன்று வயிற்றிலே இருக்கும் பொழுதே நம்முடைய குழந்தைகளை உருவாக்குங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்திலே அந்த குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைகளிடத்தில் எப்படி பழக வேண்டும், அவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், அவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், அவர்களிடத்தில் எப்படி சிரிக்க வேண்டும், அவர்களை எந்த அடிப்படையில் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்க்க வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் பார்ப்போம். அக்கூல் கோலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الله ورسوله. قال الله تعالى: ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وآله وازواجه والصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين.
اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك مجيب الدعوات يا قاضي الحاجات يا ارحم الراحمين. اللهم انصر اخواننا المجاهدين في سوريا وفي فلسطين وفي بلاد المسلمين يا رب العالمين. اللهم انصر اخواننا المجاهدين في فلسطين. اللهم احفظ مسجد الاقصى على اليهوديين الضالين المذلين. اللهم اصلح اولاد الشباب المسلمين. اللهم احفظ اولاد الشباب المسلمين. اللهم احفظ نساء المسلمين وفي الحياه وفي الحجاب وفي العقيده السنه يا رب العالمين. اخواننا ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون. اقيموا الصلاه.